பரலோகம் மகிழவே அரமனின் நண்பதே பாரினில் காணவே பாலகன் பிறந்தாரே இயேசு பாலகன் பிறந்தாரே. பாடுவோம் போற்றுவோம் துதிப்போம் சந்தோஷமாய் பாடுவோம் போற்றுவோம் துதிப்போம் சந்தோஷமாய் கை கட்டி பாடுங்கள் கர்த்தரை பாடுங்கள் மகிழுடன் பாடுங்கள் மன்னவன் உதித்தாரே எங்கள் மன்னவன் உதித்தாரே. பெரிய வெளிச்சமான் சுடர்விடும் தீபமான் மகிமையின் தோற்றமான் மனுஷர்கள் காணவே பெரிய வெளிச்சமான் சுடர்விடும் தீபமான் மகிமையின் தோற்றமான் மனுஷர்கள் காணவே எங்கள் மன்னவன் உதித்தாரே. பாடுவோம் போற்றுவோம் துதிப்போம் சந்தோஷமாய் பாடுவோம் போற்றுவோம் துதிப்போம் சந்தோஷமாய் கை கட்டி பாடுங்கள் கர்த்தரை பாடுங்கள் மகிழுடன் பாடுங்கள் மன்னவன் உதித்தாரே எங்கள் மன்னவன் உதித்தாரே. மேசியா இவர்தானே மேலான தெய்வமே மாட்சிமை நிறைந்தவர் மகிமை உள்ளவர். மேசியா இவர்தானே மேலான தெய்வமே மாட்சிமை நிறைந்தவர் மன்னவர் மன்னவன் இயேசுவே. பாடுவோம் போற்றுவோம் துதிப்போம் சந்தோஷமாய் பாடுவோம் போற்றுவோம் துதிப்போம் சந்தோஷமாய் கை தட்டி பாடுங்கள் கர்த்தரை பாடுங்கள் மகிழுடன் பாடுங்கள் எங்கள் மன்னவன் உதித்தாரே. கை தட்டி பாடுங்கள் கர்த்தரை பாடுங்கள் மகிழுடன் பாடுங்கள் மன்னவன் உதித்தாரே எங்கள் மன்னவன் உதித்தாரே எங்கள் இயேசு உதித்தாரே. ஆறாம் பாடல் பாப்சோலியா 69. சமாதான காரணர் என் இயேசுவே உம்மை பணிந்து தொழுதிட வந்து நிற்கிறோம். சமாதான காரணர் என் இயேசுவே உம் சமூகம் எந்தன் ஆனந்தமே. சமாதான காரணர் என் இயேசுவே உம்மை பணிந்து தொழுதிட வந்து நிற்கிறோம். சமாதான காரணர் என் இயேசுவே உம் சமூகம் எந்தன் ஆனந்தமே.
என்னை தேடி பூமியில் வந்து என்னை தருகிறே. என்னை தேடி பூமியில் வந்து நான் என்னை அர்ப்பணித்தே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. இம்மானுவேல் உம் நாமமே, என்னோடு என்றும் இருப்பவரே. இயேசுவே உம் நாமமே, நீர் அதிசயமானவரே. பலவீன நேரங்களில் உம் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் என்னை தேடி வந்தீரையா. பலன் எனக்களித்து உமக்காய் எழும்ப செய்தி. உம்பலன் எனக்களித்து உமக்காய் எழும்ப செய்தி. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. இம்மானுவேல் உம் நாமமே, என்னோடு என்றும் இருப்பவரே. இயேசுவே உம் நாமமே, அதிசயமானவரே. என் ரட்சிப்பின் கீதமும் நீர், எந்தன் மீட்புமானி. என் ரட்சிப்பின் கீதமும் நீர், என்னை உயர்த்த வந்தீர். வார்த்தையை எனக்கு தந்து உமக்காய் வாழ செய்தீர். வல்லமை எனக்கு தந்து உமக்காய் ஓட செய்தீர். யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. உம் நாமமே, என்னோடு என்றும் இருப்பவரே. இயேசுவே உம் நாமமே, நீர் அதிசயமானவரே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. இம்மானுவேல் உம் நாமமே, என்னோடு என்றும் இருப்பவரே. இயேசுவே உம் நாமமே, நீர் அதிசயமானவரே. நீர் அதிசயமானவரே. Hallelujah. Yes, Lord. 9வது பாடலை பாடலாம். A worship 6/8 58.
மனுவேலன் பிறந்த நாளிது, மனுமீட்பினை பெற்ற நாளிது. மனுவேலன் பிறந்த நாளிது, நாம் மகிழ்ந்து பாடுவோம், நாம் துதித்து போற்றுவோம். மனுவேலன் பிறந்த நாளிது, மனுமீட்பினை பெற்ற நாளிது. மனுவேலன் பிறந்த நாளிது, நாம் மகிழ்ந்து பாடுவோம், நாம் துதித்து பாடுவோம். வார்த்தை மனுவாய் பாவங்கள் நீக்கிட பிறந்த நாளிது, சாபங்கள் ரோகங்கள் மாற்றிடவே அவர் பிறந்த நாளிது. வார்த்தை மனுவாய் பாவங்கள் நீக்கிட பிறந்த நாளிது, சாபங்கள் ரோகங்கள் மாற்றிடவே அவர் பிறந்த நாளிது. அவரை தேடி நாடி ரட்சிப்பை பெற்றிடுவோம். மனுவேலன் பிறந்த நாளிது, மனுமீட்பினை பெற்ற நாளிது. மனுவேலன் பிறந்த நாளிது, நாம் மகிழ்ந்து பாடுவோம், நாம் துதித்து பாடுவோம். உன் ரூபம் மாற்றிட தம் சாயல் ஈந்திட பிறந்த நாளிது, உன்னையும் வேதாத்தம் மைந்தனாய் மாற்றிட பிறந்த நாளிது. உன் ரூபம் மாற்றிட தம் சாயல் ஈந்திட பிறந்த நாளிது, உன்னையும் வேதாத்தம் மைந்தனாய் மாற்றிட பிறந்த நாளிது. அவரை தேடி நாடி ரட்சிப்பை பெற்றிடுவோம். மனுவேலன் பிறந்த நாளிது, மனுமீட்பினை பெற்ற நாளிது. மனுவேலன் பிறந்த நாளிது, நாம் மகிழ்ந்து பாடுவோம், நாம் துதித்து பாடுவோம். உன்னிலை அறிந்திட உன் சுயம் மாறிட இனிய நாளிது, அவர் சேவை செய்திட அவரண்டை சேர்ந்திட சிறந்த நாளிது. உன்னிலை அறிந்திட உன் சுயம் மாறிட இனிய நாளிது, அவர் சேவை செய்திட அவரண்டை சேர்ந்திட சிறந்த நாளிது. அவரை தேடி நாடி ரட்சிப்பை பெற்றிடுவோம். மனுவேலன் பிறந்த நாளிது, மனுமீட்பினை பெற்ற நாளிது. மனுவேலன் பிறந்த நாளிது, நாம் மகிழ்ந்து பாடுவோம், நாம் துதித்து பாடுவோம். மனுவேலன் பிறந்த நாளிது, மனுமீட்பினை பெற்ற நாளிது. மனுவேலன் பிறந்த நாளிது, நாம் மகிழ்ந்து பாடுவோம், நாம் துதித்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழுதின ஒரு வேத பகுதியை வாசித்த பிற்பாடு இன்னும் இரண்டொரு பாடலை பாடி கர்த்தரை ஆற்றி தியானிப்போம். Let's all stand together. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 இந்த
The book of Luke's Gospel, chapter 1. இருபத்தி 4ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்குமாக வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 24 38 வரைக்கும். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னுங்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். முதல் பாடலை பாடுவோம். Modern 16-beat ballad 76. நமக்கொரு மீட்பர் பிறந்துள்ளார், வருவே இளம் தளிர் காலை அரும்பிடும் வேளை. வணங்கிடுவோம், அன்பில் பணிந்திடுவோம், இனி அச்சம் என்பது இல்லை, வானகமே நம் எல்லை. பூமியின் முகமும் மாறும், பூமியும் பெறும். உன்னதத்தில் மகிமை, மனங்களில் அமைதி, வானவர் பாடல் கேட்கிறது. நம்பிக்கை கொண்டோர் களித்திறன் எழுவர், அவ பாதம் பற்றும் நாட்கள், பாதைகள் எங்கும் பூக்கள், அன்பின் நறுமணம் வீசும், அமைதி பெறும். காலங்கள் பலவாய் காத்திருந்த அவர்கள் மனம் குளிரும் நாள் மகிழ்ந்திடுவே. எழுந்து இளம் கதிர் ஆக மகிழ்ந்திடுவே. இது அன்பின் காலம், எங்கும் புது பாதைகள் விரியும், எங்கும் ஒரு மனதுடனே பாடி வாழ்த்திடுவோம். நமக்கொரு மீட்பர் பிறந்துள்ளார், வருவி இளம் தளிர் காலை
பூமியின் முகமும் மாறும் பொலிவு பெறும். பூமியின் முகமும் மாறும் பொலிவு பெறும். ஹல்லேலூயா. Song number 3 is Super Dandiya 112. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜா அவலீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா அவலீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாதே, அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாதே. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது, நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது, பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ராஜாதி ராஜன் அவர் துதிக்கு பாத்திர, ராஜாதி ராஜன் அவர் துதிக்கு பாத்திர. துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம், துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ஹல்லேலூயா. Song number 8 D Dandiya 1 tempo 82. மன்னாதி மன்னவனாம் ராஜாதி ராஜனுமாம் தேவாதி தேவனுமாம் இயேசு பிறந்தார். மாளிகையை துறந்தவராம் மாமகிமை வெறுத்தவராம் மாமகிழ்ச்சி கொடுக்க வந்த மகிமன் பிறந்தார். மன்னாதி மன்னவனாம் ராஜாதி ராஜனுமாம் தேவாதி தேவனுமாம் இயேசு பிறந்தார். மாளிகையை துறந்தவராம் மாமகிமை வெறுத்தவராம் மாமகிழ்ச்சி கொடுக்க வந்த மகிமன் பிறந்தார். இம்மானுவே இவர் இம்மானுவே, நம்மீது அன்பு வைத்த இம்மானுவே. இம்மானுவே இயேசு இம்மானுவே, நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. இம்மானுவே இவர் இம்மானுவே, நம்மீது அன்பு வைத்த இம்மானுவே. இம்மானுவே
இயேசு இம்மானுவே, நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. தாழ்மை கோலம் ஏற்றிட்டார் ஏன் தெரியுமா? ஏழ்மை உருவில் பிறந்திட்டார் ஏன் புரியுமா? தாழ்மை கோலம் ஏற்றிட்டார் ஏன் தெரியுமா? ஏழ்மை உருவில் பிறந்திட்டார் ஏன் புரியுமா? வாழ்விழந்து போன நம்மை வாழ வைக்க வான் மகிமை விட்டு வந்த நேசமதை கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே. இம்மானுவே, இவர் இம்மானுவே, நம்மீது அன்பு வைத்த இம்மானுவே. இம்மானுவே, இயேசு இம்மானுவே, நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. இம்மானுவே, இவர் இம்மானுவே, நம்மீது அன்பு வைத்த இம்மானுவே. இம்மானுவே, நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. ரட்சகராய் வந்திட்டார் ஏன் தெரியுமா? ரட்சிப்பையும் வழங்கிட்டார் ஏன் புரியுமா? ரட்சகராய் வந்திட்டார் ஏன் தெரியுமா? ரட்சிப்பையும் வழங்கிட்டார் ஏன் புரியுமா? உலகின் பாவம் போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியான் உன்னியரின் நேசமதை கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே. இம்மானுவே, இவர் இம்மானுவே, நம்மீது அன்பு வைத்த இம்மானுவே. இம்மானுவே, இயேசு இம்மானுவே, நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. இம்மானுவே, இவர் இம்மானுவே, நம்மீது அன்பு வைத்த இம்மானுவே. இம்மானுவே, இயேசு இம்மானுவே, நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. நம்மோடு வாழ வந்த இம்மானுவே. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளில் 5ஆம் பாடலை பாடலாம். FEP Ballad Tempo 75. அழகியலே ஆருயிரே, அன்பின் அதிபதியே, வெண்மனமே வெண்ணகையே, வெண்மை நாயகனே, வெண்மை நாயகனே. அழகியலே ஆருயிரே, அன்பின் அதிபதியே, வெண்மனமே வெண்ணகையே, வெண்மை நாயகனே, வெண்மை நாயகனே. ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. அழகியலே அதிபதியே, வெண்மனமே வெண்ணகையே, வெண்மை நாயகனே, வெண்மை நாயகனே. மங்கா
மங்காத ஒளி சுடரே, மாசற்ற மகிபனே, மாயையான இப்பூவினில் மட்டற்ற அன்பாளனே, மங்காத ஒளி சுடரே, மாசற்ற மகிபனே, மாயையான இப்பூவினில் மட்டற்ற அன்பாளனே, கருணாளனே, காப்பவனே, கருணாளனே, காப்பவனே, கல்வாரி நாயகனே, ஆராதனை உமக்கே செய்கிறோமே, ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. அழகியலே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே, வெண்பனியே, வெண்மலரே, வெண்மை நாயகனே, வெண்மை நாயகனே, வற்றமான இதயங்களின் வற்றாத ஜீவநதியே, நொடிந்து போன நெஞ்சங்களின் தெவிட்டாத பேரின்பமே, வற்றமான இதயங்களின் வற்றாத ஜீவநதியே, நொடிந்து போன நெஞ்சங்களில் தெவிட்டாத பேரின்பமே, கிருபாளனே, உறைவிடமே, கிருபாளனே, உறைவிடமே, அன்பின் அடையாளமே, ஆராதனை உமக்கே செய்கிறோமே, ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. அழகியலே, ஆறுதலே, அறுவடை நாயகனே, வெண்புறாவே, மன்னவனே, வெண்மை நாயகனே, வெண்மை நாயகனே, கோபித்து அதிபதியே, வெண்மனமே, வெண்ணகையே, வெண்மை நாயகனே, வெண்மை நாயகனே, கோபித்து அழகியலே, ஆறுயிரே,
வனமே விண்ணகையே விண்மை நாயகனே விண்மை நாயகனே விண்மை நாயகனே விண்மை நாயகனே. அவர் என்னென்னைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லி பைபிள் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அப்படிதான் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார், இருந்தாரும் கூட இனி இருக்க போகிறார். ஆனால் அந்த ஒரு விசேஷம் என்னன்னா, கிறிஸ்மஸை ஒட்டி பூமியில ஒரு ஆராதனை பெறுகிறார். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. கொஞ்ச நேரம் யோசிங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க். இப்படி பைபிளில் இல்லை, அதாவது நேர்மறை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை, ஆனால் மறைமுகமாக இருக்கு. தேவனை நாம் ஆராதிக்கும் போது, அவர் ஆராதனை பெற்றுக்கொள்ளும் போது, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். கடவுள் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். அவர் நமக்கு உதவி செய்யணும். அவருடைய அந்த ஈடுபாடு பிரகாசமாக பிரயோஜனமாக இருக்கணும்னா அவரை நம்ம ஆராதிக்கணும். ஒரு எளிய விதம் பாடல்களை பாடுவது, ஒரு முதிர்ந்த விதம் முழுமையாக அர்ப்பணித்து அவர் பணி செய்வது, அவர் திருவுளத்தை நிறைவேற்றுவது. So when we worship God in spirit and in truth, God is so involved. அதனால வேற விதத்தில் அவர் செயல்படலையா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எங்கு 2 அல்லது 3 பேர் அவர் நாமத்தினாலே கூடி அவரை பிரஸ்தாபிக்கிறோமோ அங்கே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய விஷயங்களை மனதிலே வைத்து நிறைய காரியங்களை சாமி நமக்கு அவர் குறித்த காலத்தில் திரும்பி நம்ம கூட்டிட்டு போன பிற்பாடு முடிவில்லா காலத்துக்கு டெய்லி அங்கெல்லாம் 24 மணி நேரம் உள்ள நேரம் இருக்காது. that will be a different time line. அவரை பற்றி நமக்கு சொல்லிகிட்டே இருப்பார், அவரை பற்றி காமிச்சிட்டே இருப்பார். அவருடைய நம்மை பற்றி அவருடைய நினைவுகளை நமக்கு விளங்க பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் மெய்யாக ஆராதனைக்குரியவர். He alone is worthy of true praise and worship. வேற எந்த ஒருத்தரையோ எந்த ஒரு காரியத்தையோ சாத்தானையோ வழிபட்டால் ரொம்ப விபத்தும் ஆபத்தும் நட்டமும் கஷ்டமும் கஷ்டம் தான் இறுதியிலே உண்டாகிறதை பார்க்கிறோம்.
தேவன் எவ்வளவு பொறுப்புள்ளவர் அப்படின்னா, உண்மையான ஆராதனையை தமக்கு வந்து சேரும்படி அவர் நமக்கு காவலாக இருக்கிறார். 2023 டிசம்பர் 25 நாம் உணரக்கூடிய ஒரு உத்தரவாதமும் அடையக்கூடிய ஒரு பேருதவி ஆண்டவரிடத்திலிருந்து இருக்குமானால், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விக்கிரகங்களுக்கு இரையாகி போவதை அவர் விரும்புகிறதில்லை, அவர் சகித்துக் கொள்கிறதில்லை. வாஸ்தவத்திற்கு அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நம்மை வரவழைத்திருக்கிறார். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டே இருக்கணும். முழு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய ஒரு மணிமகுடம் மறுரூபம் தான். அப்படிதான் ஒரு பாட்டில் பாடணும். உன் ரூபம் மாறிட, உன் சாயல் தம் சாயல் ஈந்திட பிறந்த நாள் இது. உன்னையும் பிதா தம் மைந்தனாய் மாற்றிட பிறந்த நாள் இது. உன் நிலை அறிந்திட, உன் சுயம் மாறிட இனிய நாள் இது. கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக உருவெடுப்பதற்கு சரியான வரையறுக்கப்பட்ட காலங்களை, நிகழ்வுகளை அது கடந்து செல்கிறது. அது உருவாகி வரும் அந்த காலம் பார்க்க சகிக்காது. Nobody will like it. ஆனால் அது மகா ஆச்சரியமான பல வர்ணங்கள் உள்ள இறக்கைகளோடு கூட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பட்டர்ஃப்ளையாக, வண்ணத்து பூச்சியாக உருவெடுக்கும் போது எல்லாரும் பார்த்து ரசிக்கிறோம். அதை பிடிக்கணும், அதை தொடணும். அது அப்படியே விடுதலையோடு ஆனந்தத்தோடு சிறகடித்து அப்படியே பூக்கள் மத்தியில் உலாவி தேனை அருந்த செல்லும் போது we are so captivated. That's the core matter of Christmas. ஒரு முறையாய் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. ஆராதனை ஆராதனை உமக்கே செய்கிறோமே. அழகியலே ஆருயிரே அன்பின் அதிபதியே வெண்மனமே வெண்ணகையே வெண்மை நாயகனே வெண்மை நாயகனே. Thank you, Lord. உம்மை பணிந்து தொழுது கொள்கிறோம். உம்மை நம்புகிறவர்களுக்கு, உம்மை பற்றி கொண்டவர்களுக்கு நீர் மாபெரும் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அந்த உண்மையின்படி நாங்கள் இயேசுவின் சாயலிலே உருவாக உருமாற்றம் அடைந்தவர்களாய் இந்த பூமியிலே வலம் வர எங்களை எடுத்தருளும், உடைய கரத்திலே எடுத்து பாவியும். Continue to add fresh meaning and purpose to our Christian endeavor. Thank you, Lord. இயேசு நாமத்தில் துதிகளை பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க சாமி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உட்காருவோம். இறுதியிலே ஒரு வாழ்த்து பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில்
24 38 வரைக்கும் வாசித்தோம். அதில் பல விஷயங்களை பார்க்க வேண்டியுள்ளது. அந்த பாட்டில் பாடினது போல் அவர் ரூபம் நமக்குள்ளாக உருவாகிறதுக்கும் நம்முடைய நிலை அறிந்து நம்முடைய சாயல் மாறுறதுக்கும் ஏராளமான கேள்விகள் வாழ்வில் எழும். அதற்கெல்லாம் பதிலாக கணித கேள்விகளுக்கு ஒரு குறித்த பதில் இருக்கிறது, விஞ்ஞான கேள்விகளுக்கு ஒரு குறித்த பதில் இருக்கிறது, சரித்திர கேள்விகளுக்கு ஒரு குறித்த பதில் இருக்கிறது, இலக்கிய கேள்விகளுக்கு ஒரு குறித்த பதில் இருக்கிறது, இலக்கண கேள்விகளுக்கு ஒரு குறித்த பதில் இருக்கிறது. இப்படி வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு பதில் இருக்கிறது, தேவைகளுக்கு பதில் இருக்கிறது, நோய்களுக்கு பதில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய காரியம் நமக்குள்ளே நிகழ தேவன் அனுமதிக்கும் விஷயங்களுக்கு புத்தகங்களிலே நாம் பதிலை கண்டுபிடிக்க முடிகிறதில்லை. உலகம் முழுசும் குவியல் குவியலாக புத்தகங்கள் வெளிவந்த மேனியாக இருக்கிறது. மகாமட்டமான புத்தகங்கள் இருக்கிறது, கண்ணில் ஒத்திக்கக்கூடிய உன்னதமான புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் வாழ்வழிக்கும் வார்த்தைகள் நிறைந்த இந்த தேவனுடைய புத்தகத்தில் த பிப்லியோஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஹோலி பைபிளில் ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துக்கு நமக்குள்ளே எழும்பும் கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அவர் நமக்குள்ளே அந்த ஆவலை தூண்டுகிறார். God stirs up that desire, that hunger, that thirst to seek Him, to know Him. இந்த ஊழியம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மறந்து போகவே முடியாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தேவன் நம்மை எதற்காக படைத்தார்? தம்மை அறிந்து அவரை சிநேகித்து அவரை சேவித்து அதனாலே மோட்சத்தை அடைய. தம்மை அறிந்து அவரை சிநேகித்து, to know Him and to love Him, that's the only big time job assignment for humanity. அதை நம்மளால் ஒத்துக்கவே முடியல. அது மகா வெட்டி வேலை, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்முடைய வாழ்வுடைய முழு ஈடேற்றத்திற்கு முடியல வாழ்வுக்கு தேவன் ஒரு விஷயத்தை மாபெரும் ஒப்பில்லாத உபகாரமாக செய்திருப்பாரானால், என்னை அறிந்து கொள், be still and know that I am the Lord. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு 4000 some years அட்லீஸ்ட் பிப்ளிக்கல் கால அட்டவணைக்கு ஏற்றவண்ணமாக நாம் இந்த டைம் லைனை பற்றி பிரச்சனை பண்ணிக்க இஷ்டப்படல. அதில் ஒன்றும் பெருசாக தேர போகிறதில்ல. ஆனால் பல நூற்றாண்டுகள், ஒரு சில ஆயிரமாம் ஆண்டுகள் கடந்து போய் மனிதனுக்கு ஆண்டவர் அகவாசம் கொடுத்து தம்மை அறியும்படி ரொம்ப நீடிய சாந்தம் பொறுமையோடு இஷ்டத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்து காத்திருந்தார். இலவு காத்த கிளியை போல வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவன். நம்ம பாடிட்டு இருக்கோம், வாஸ்தவத்துக்கு அவர் தான் இன்னைய வரைக்கும் உண்மையாக ஒருத்தர் யாராவது காத்திருந்தால் அதற்கு லட்சணபூர்வமாக இலக்கணபூர்வமாக ஒரு நபர் இருப்பாரானால் அது நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான். Nobody has such a patience with such tenacity. So, having given so much of time to know Him, God thought He should come down to make things more clear. இவ்வளோ காலங்களை கொடுத்த பிற்பாடு இன்னும் தடுமாறுறாங்களே, குருட்டு பசங்களை போல் தடவி தடவி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்களே, ஒருத்தனை கடிச்சிக்கிட்டு துப்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கீறிக்கிட்டு நேரம் காலம் சமயம் சௌக்கியம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, கொடுத்த நன்மையெல்லாம் விரயம் பண்ணிகிட்டு இருக்காங்களே,
பொத்த பையிலே போட்டுட்டு இருக்காங்களே, ஒன்றும் அவங்களுக்கு தங்க மாட்டேங்குதே, கை கண்டது வாய் கட்டாமல் இருக்குதே. அந்த நிர்பாக்கியத்தை மாற்ற தேவன் பூமியில் வந்து நம்மை போல மனிதனாகி மண்ணுருவு எடுத்து விண்ணக சாயலை அடையும்படி நம்முடைய ஆவி ஆன்மா சரீரம் என்கிற வரையறைக்கு உட்பட்ட இதுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, என்ன தான் போராட்டம், என்ன தான் கேள்வி, என்ன தான் வாட் இஸ் த டக் தட் வி see day in and day out. ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கு. விடுவேனா, பிடிப்பேனா, தொடர்வேனா, கொடுப்பேனா. So God came down to give an answer, to be an answer, to become an answer. பதில் கொடுக்க, பதிலாக மாற, பதிலை அடைய. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த 15 வசனத்துக்குள்ள வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இந்த 15 வசனத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பதில்களும் பாதைகளும் ஆலோசனைகளும் ரொம்ப பிரமாதம். இந்த கிறிஸ்மஸை பற்றிய அநேக பரவசமூட்டும், உற்சாகப்படுத்தும், கண்களை தெளிவிக்கும், பிரகாசிப்பிக்கும் விஷயங்கள் என்னென்னா சமாதானம், பீஸ். எல்லா கேள்விக்கும் சமாதானம் இருந்தால் தான் பதிலை அடைய முடியும், பதிலை தக்க வச்சுக்க முடியும், பதிலாக மாற முடியும். கலவரமாகவே புத்தி இருந்தால், எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற புத்தியாகவே இருந்தா, யூ வில் டெஸ்ட்ராய் தி ஆன்சர். பதிலே கெடுத்துருவோம், பெரட்டி போட்டுருவோம். தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். இன்றைக்கெலாம் உலகத்தில் என்ன நடக்குது? we are not satisfied. why we don't have satisfaction? ஏன் நமக்கு திருப்தி இல்லை? there is no peace. விட்டு கொடுக்கிறது, ஒத்து போகிறது, ஏற்றுக்கொள்வது, அர்ப்பணிப்பது, கை கோர்த்து கொள்வது, அது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் குடும்ப வாழ்க்கையில் நடக்க வேண்டியிருக்கு, நடக்கிறோம். ஆனால் ரொம்ப ஃப்ரீலான்ஸாக பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோன்னா, மை காட், நாம தான் புண்ணியவான்கள், மெய்யான நீதிமான்கள். அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்வில் பற்றாக்குறை இருக்கிறதை தேவன் பார்க்கிறதுனால தான் உதவியாக வந்தார். இது ஒரு பெரிய மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய, மனத்தாழ்மையை அடைந்து நிலைவரமான எண்ணத்தோடு கூட தாவீது கேட்கிற போல, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவிய நிலை புதுப்பியும், அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உதவி பெறும் நிலை ரொம்ப விவரமான ஒரு நிலை, ரொம்ப ஒரு உத்தரவாதமிக்க நிலை. விவரங்கிறதை விட உத்தரவாதமிக்க ஒரு நிலை. இட் ஹாஸ் எவ்ரி ஸ்டீவர்ட்ஷிப், அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இருந்து எனக்கு உதவி வேணும்னு ஆண்டவர் சார்ந்து வாழறது தான் தேவன் விரும்புகிறாரு. அவர்தான் நிறைவானவர் என்பதை நாம் புரியும்படியாக, ஏற்கும்படியாக, மதிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் நிறைவு பெற வேண்டும், நம்முடைய நிலையை அறிய வேண்டும். நமக்கு நிறைவை கொடுக்கக்கூடாத விஷயங்களை பற்றி நாம் கேள்வி தொடுக்கிறோம். அதனால்தான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். All the volumes of information's knowledgeable excellence causes us more stressed out, more unbelieving, more unreliable. It drives us to become hypothetical,
சந்தேக பேர்வழிகளாக மாற்றிவிடு. எல்லாம் டாக்டரேட் படிப்பு என்ன பண்ணுது? அடுத்த கட்டமான ஆய்வுக்கு நம்மை வழி நடத்துகிறது. ஒரு விஷயத்தில் நம்ம ஆய்வு செய்து ஒரு தற்காலிகமான நிறைவுக்கு, தற்காலிகமான ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். அதற்கான ஒரு அங்கீகாரத்தை தந்திருப்பார்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள், அந்த பேனல். ஆனால் இன்னொருத்தன் எழுப்புவான், நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி ஒரு காரியம் தான், அதுக்கு அவனுக்கு ஒரு டாக்டரேட்டு. இப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே மொதல் டாக்டரேட் வாங்கினவன் அவன் அவுட்டேட் ஆயிரும். நான் எதுக்கு தான் இந்த படிப்பை படித்தேன், எனக்கு இப்போ மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, என்னை மதிக்காமே போயிட்டானுங்க, என் அறிவுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுது. டோட்டலி இன்எக்ஸாஸ்டிவ் ஒரு என்ன சொல்லுது, ட்ரஃப், பெரிய அண்டா, அதெல்லாம் வார்த்தை இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு பொக்கிஷம், ஒரு பெரிய டப்பா இருக்குமா, அது கர்த்தருடைய வேதம் தான். அல்லேலூயா. அது ஆராய்ந்து முடியாது, அதை ஆராய்ந்து முடியாது. ஆனால் அந்த ஒரு இவ்வளோ பெரிய மேசிவ் பாசிபிலிட்டியை சேலஞ்சிங்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு எலிசபெத் சக்கரையாவோடு, ஒரு மரியாளோடு, யோசேப்போடு தேவன் ஈடுபட்டு இந்த உலகத்துக்கு அவரை அறிகிற அறிவே அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்பதை ஆண்டவர் நிலைநாட்ட எடுத்துக்கொண்ட ஒரு பெரும் முயற்சி தான் இயேசுவின் பிறப்பு. அல்லேலூயா. ஓகே, லூக்கா 1:24-38 வரைக்கும் இன்னொரு முறை வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பின்பு, அதெல்லாம் முக்கியம், எல்லாம் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்நாட்களுக்கு பின்பு, there are special days. எல்லா நாளும் எல்லாத்தையும் உணர முடியாது. இது ஒரு ஆஸ்பிஷியஸ் டே, இது ஒரு நல்ல நாளும் கிழமை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நாள். ஓகே, நத்திங் ராங். ஆனால் அந்த நாளையாச்சும் ஏதாவது தரிசனம் கிடைக்குதா? சாமி தரிசனம் கிடைக்குதா? ஒரு குழப்பம் தீருதா? ஒரு நன்மை உண்டாகுதா? விக்கல் நிற்குதா? உக்கல் நீங்குதா? உக்கிரம் தனியுதா? அதுதான் வாழ்க்கை. அதுதான் தேவனை தேடும் தேடுதலின் முடிவு. அதுக்கு நீங்கள் கவனமாக நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது தான் யூ ரிசீவ் தட் ஃபேவர் ஃப்ரம் காட். நாளும் கிழமையாக இருக்கும்போது அந்த நாளை நாசமாகிற அளவுக்கு நம்முடைய புத்தி சரியில்லைன்னா, நம்முடைய மனம் சரியில்லைன்னா சந்தோஷத்தை நம்ம கெடுத்துடலாம். சந்தோஷத்தை அடையிறத விட சந்தோஷத்தை கெடுக்கிறதுல நம்ம கெட்டி. எப்படி சந்தோஷமாக இருப்பதுன்னு வேகமாக தேட ஆரம்பிச்சிருப்போம், எப்படி சந்தோஷத்தை இழப்பது என்பதில் போய் முடிஞ்சிருப்போம். ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே புரியல, ஒன்றுமே யாருமே கவனிக்கல, யாருமே பார்க்கல, யாருமே எனக்கு கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸ் சொல்லலான்னு ஒரு பெரிய $1 மில்லியன் ஹேசல் இருக்கும், ஒரு ஹர்ட் இருக்கும். சந்தோஷம் என்பது நமக்கு கிடைப்பது இல்லை, நாம் எப்படி மாறுறதுங்கிறது தான் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம மாற்றுறதில்ல, நாம் மாறணும்னு விரும்பி மாறுறோம் பாருங்கள். அந்த மாறும் பாதையிலே நமக்கு கிடைக்கிற உதவிகள், நமக்கு கிடைக்கிற கேள்விகள், நமக்கு கிடைக்கிற பதில்கள், ஒத்தாசைகள், கோஆப்ரேஷன்ஸ், பெர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில், கொசுறுகள், அதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. They are more spicy than the very staple diet. அரிசி ரொம்ப சுவையாக இருக்கலாம் சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்போது இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அன்பு, தூய ஆவியானோட அபிஷேகம். அவர் இந்த பூமியிலே உலாவி மக்களோடு பழகும்போது அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆலோசனை, the way he carried himself with all the chosen and the non-chosen people, with all his enemies. ஆரம்பத்திலே கேட்குறாரு, ஏன்ப்பா அவன் மூஞ்சி இப்படி சுண்டைக்காய் மாதிரி மாறிடுச்சு, நான் ஏதாவது தப்பாக சொன்னால் எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு காயின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும்.
அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். God always zooms in into our attitudes. Attitudes alone will take us to altitudes. That takes a lot of time because we are not thoughtful, we are not serious enough. காரியத்துக்கு வருவோம். அந்நாட்களுக்கு பின்பு, பின்புன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, பின்பு, பின்பு, after those days. அதுதான் குட் நியூஸ். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் எப்படி பிறந்தேன்? பிறந்ததுலேருந்தே, நான் கரு உருவானதுலேருந்தே எங்கள் வீட்டில் என்னை கரிச்சி கொட்டினாங்க, என்னை கலக்கணுன்னே நினச்சாங்க. அப்படி இருக்கிறாங்களா இன்னை வரைக்கும் உலகத்தில்? அந்நாட்களுக்கு பின்பு, after 9 months the babe is born. Even after being born it is cast away. Still after being cast away there is a person to look into your life very meticulously. கண்ணும் கருத்துமாக உன் கருவை கண்டு அந்த அளவுக்கு உன்னை வெறுத்துட்டாங்களா? அந்த அளவுக்கு உன்னை குப்பையில் போட்டாங்களா? டோன்ட் வரி, நான் உன்னை பார்க்குறேன். நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்மஸ் நாட்களுக்கு, கிறிஸ்மஸ் நாளை விட கிறிஸ்மஸ் நாட்களுக்கு முன்னும் கிறிஸ்மஸ் நாட்களுக்கு பின்னும் தேவன் நமக்கு அநேக ஆயத்தங்களை தருகிறார். Lots of minute details, macro details God is taking care of. யோசிங்க, பண்டிகை ஆசரிச்சுட்டு போயிட்டோம், முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன, நான் வழக்கமாக உலகத்தில் 1000 ஆடு அடித்தா இன்றைக்கி 10,000 ஆடு அடிப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. 1000 கிலோ மீன் விற்றா இன்றைக்கி 10,000 கிலோ மீன் விற்கும், முடிஞ்சிச்சு கதை. அட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் ஜீரணமாகி வெளியே போயிடுது. நத்திங் கம்ஸ் டு ஸ்டே. ஆனால் அந்த நாட்களிலே இந்த ஹோல் கிறிஸ்மஸ் ஜாயில், சந்தோஷத்தில், அதை இழக்கக்கூடாத ஒரு பரம ரகசியம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது, மரியாள் எல்லாத்தையும் இதயத்தில் வச்சுக்கிட்டா. அல்லேலூயா. சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தான். மனசில் வர்மம் வச்சுக்கிறது வேற, தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறதை சிந்தித்து கொண்டிருப்பது வேற. அதான் அடிக்கடி நான் சொல்கிறது போல் homework. She was doing homework every day within a home, within a community. As a very young lady, as a teenage girl, that's really something to appreciate. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் கடவுள் பேசுகிறாரு, எனக்கு தான் பேசுகிறாரு. சபை 1985ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். அக்டோபர் தீபாவளி அன்னைக்கு. அது என்ன டேட்னு பார்த்தா தெரியும். அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும், அவர் வருகை வரைக்கும், நம்முடைய வாழ்வின் முடிவு வரைக்கும், நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணோடு, நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு புருஷனோடு, நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோடு, திருமண நிலையிலே, திருமணம் ஆகாத நிலையிலே, தனிப்பட்ட நிலையிலே நியமிக்கப்பட்ட புருஷன் ஒருத்தர் நியமிக்கப்பட்ட நிலையில் மரியாதை எடுக்கும்போது she was engaged to a man but she was not yet married. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து. அந்த நாட்களுக்கு பின்பு இந்த நாட்களிலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அந்த நாட்களுக்கு பின்பு இந்த நாட்களிலே. So there is time involved, precious time is involved, prescribed time involved. எல்லாம் ஃப்ளூக்கில் நடக்கிறதில்ல, குருட்டாம்போக்கில் நடக்கிறதில்ல, எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. ஜெஸ்டேஷனுங்கிறது கருத்தரித்த பிற்பாடு அடுத்த நாளே குழந்தை பிறந்துறதில்ல. குறை மாதம்னு கேள்விப்படுறோம், நிறை கர்ப்பிணின்னு கேள்விப்படுறோம். ஸோ அந்த ஃபுல் கோர்ஸ் ஆஃப் டைம் வராத, அந்த அந்த நாளிகை வராத வரைக்கும் நடக்காது.
அப்படியே ஒரு என்ன வேகத்தில் வெட்டியிருப்பார் கீழ்ப்படத்தில் காமிக்கிறதுக்கு. வேகமோ இல்லை அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படா கையை இறக்குவாங்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் கத்தர் பார்த்தார், இவன் கையை இறக்குறானா அப்படியே இப்படி சீன் விட்றானா அப்படின்னு ஆபிரகாம் பார்த்தாரு. ஐயோ போகிற வேகத்தில் போட்டுருவான் போல இருக்கு. ஆபிரகாமே, ஹோல்ட் யுவர் ஹேண்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தியானிக்கணும். வேதத்தை தியானிச்சாதான் நம்ம புத்தி மாறும், நம்முடைய கோணங்கித்தனம், நம்முடைய கிருத்துருவெல்லாம் மாறும். What a lot of oughts we carry in our heart. Plenty. We have more spills than fills. சிந்துறது தான் ஜாஸ்தி வாழ்க்கையில். நம்ம நிறையிறதை விட சிந்துறது தான் ஜாஸ்தி. பிடிக்கும்போதே ஒழுங்காக பிடிக்க மாட்டேன். பையன் ரேஷன் கடையில் பார்த்துருப்பீங்களே, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்த்து நான் பண்ணுறேன். ரேஷன் கடைக்கு அனுப்புவாங்க சின்ன வயசில். என்னடா 1 கிலோ எல்லாம் குறைஞ்சிருச்சு, அப்படியே தலையை சரியுது, என்னமோ பண்ணியிருப்பான். அடுத்த நாள் அந்த பக்கம் எல்லாம் பக்கமாக தான் எனக்கு கடைக்காரன் பார்ப்பான். என்ன சார் உங்கள் பையன் கூட ஒழுங்காக பிடிக்க தெரியல. அடா இங்கே தான் தப்பு நடந்திருக்கு, சிந்திட்டான் சார். எப்படி சார் அழுறது? ஜீனி எப்படி சார் அழுறது? Between the cup and the lip there are many slips அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. இந்த நாளில் what kind of slips are we going to be concentrating on? சூப்பராக சொல்கிறேன் அந்த அம்மா. ஜனங்களுக்குள்ளே எனக்கு இந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து. கடாட்சம், that's a grant. It cannot be demanded. Grants cannot be demanded. Grants come to us because of compassion. அதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறது இல்லை. யாரடா பூனைக்கு மணி கட்டுவாலாம் நம்ம தான் ஓயாமல் இது வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு கர்த்தர் அப்படி பார்க்குறது இல்லை. நம்ம மனம் திரும்புவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்கே முன்னாடி நிற்பார். அவனுக்கு எப்படி அவருக்கு ப்ரிமானிட்டிவாக தூரமானி போல் அவருக்கு உணர்ந்துருக்கும். இந்த பையன் எப்படியா வீட்டுக்கு வருவான் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாரோ. இளைய குமாரன் அங்கேருந்து வரான் பன்னி கூட்டத்துலேருந்து வீட்டுக்கு. அவங்க அப்பா பார்க்குறாரு. தூரத்தில் பார்த்தவனே நம்ம பையன் வரான். அவன் நம்ம பையன் தான். அவன் பார்க்கறதுக்கு பண்டார மாதிரி இருந்தாலும் அப்பாவுக்கு தான் தெரியுது நம்ம பையன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். So Kadaksham, the father was so awaiting to give a new life, to give another chance for the prodigal to repent and have a change of life. எனக்கு இப்படி செய்தருளினார். கடாட்சம் வைத்து இப்படி தேவன் கடாட்சம் வைக்கும்போது நம்மளை ஆண்டவர் இப்படி செய்துருவார். அவசியமானதை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் என்ன பண்ணுறது, சில விஷயத்தில் இது மாதிரி துர்மாதிரியாக இருக்கேன்னு தெரியல. நான் அடங்காப்பிடாரி இருந்திருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப அடங்காப்பிடாரி, சொல்லிக்க வெக்கமாக இருக்குது. அப்போ ஒரு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ரெடிமேட்லாம் நான் இருந்த காலத்தில் ஜாஸ்தி இல்லை, இருந்தது. ஆனால் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சோ என்னன்னு தெரில. டு கட் தி லாங் ஸ்டோரி ஷார்ட், டெய்லர் கடைக்கு அனுப்பிச்சாங்க. எங்கள் அப்பா ஏற்கனவே என்னை கூட்டிகிட்டு போய் அளந்து டெய்லர்கிட்ட சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், திட்டுத்தனமா மாமா தானே அதெல்லாம் கூப்பிடும், அங்கிள். எங்கள் அங்கிள்லாம் இப்போ தான் நம்ம தமிழில் மறந்துட்டோம். சரி, அண்ணன்லாம் கூப்பிட்றதில்ல பெரியவங்களாம். ஓகே, அப்பானும் கூப்பிட்றதில்ல, ஏட்டிக்கு படியாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கலாம். ஓகே சரி, அவர்கிட்ட போய் சொல்கிறேன் டெய்லர்கிட்ட, நீங்கள் எனக்கு இதை கொஞ்சம் நீளமாக வைங்க, அது அப்படி வைங்க. ரொம்ப ரேரு, என்னோடய விஷயத்தில் ரேரு தான். அது மாதிரி அந்த டெய்லரும் கேட்டு தைச்சிட்டா எப்படி தைச்சிட்டாருன்னா, ஏதோ டென்ஷனில் எனக்கு எதுவுமே ஃபிட் ஆகலை. கோயிலுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. எங்கடா சட்டை, ஏண்டா சட்டையை போடல, கை ஞாபகம் அது ஞாபகம் சரியாக ஞாபகம் இல்லை, கை நுழையில் இறுக்கமாக இருக்குன்னு. என்ன பண்ணேன், இன்னும் பண்ணல.
சரியா கிறிஸ்மஸ் நாள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே போனார். அவர் பாய், அவர் கோச்சிங் வேணாம், அவர் இஸ்லாமி முஸ்லீம் டெய்லர். பாய் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணான் பாயா அப்படின்னு. ஏன் சார் கேட்குறீங்க? அவர் போட்டு விட்டார். சரி, அவன் தான் சொன்னான், நீளமாக இப்படி தான், நீ என்ன ஒன்றுமே போட முடியாமல் பண்ணிட்டீங்க, வீணாகிறீங்களே பிள்ளை சட்டை அப்படின்னு. அவ்வளோதான், வீண் தான். இட் கேனாட் பி ரிப்பேர்ட். ஏன்னா கட் பண்ணிட்டார். எல்லா பக்கமும் லூப் மாதிரி கொடுத்துருந்தா, அதாவது தையலை பிரித்து போட்டிருக்கலாம். வேடிக்கை பண்ணல, வசனத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் கடாட்சம் செய்யும்போது எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி, when God visits you, when God gives you a grant, you will be redefined, you will be reshaped, you will be remade, recreated, you will be a custom made person. தொளன்னு ஏசு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் எனக்கு லூஸ் ஃபிட்டிங்ஸ் தான் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. டைட் ஃபிட்டிங்ஸே பிடிக்காது. அது அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூவே இல்லை. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கர்த்தரை பின்பற்றும் போது கவனிங்க, வரையறை இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. தேவன் நம்மை கடாட்சிக்கும் போது அவர் காரியமாக ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றினால் அந்த பாத்திரத்துக்கு ஒரு ஷேப் இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும். அப்படி தான் பண்ணுவார். எல்லாரையும் அண்டாவாக உண்டாக்க மாட்டார். எல்லாரையும் வெறும் ஒரு டம்ளர் போல கிளாஸ் மாதிரி உண்டாக்க மாட்டார். கூஜாவை உண்டாக்க மாட்டார். ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வீட்டில் கனமுள்ள பாத்திரம் இருக்கும், கனவீனமுள்ள பாத்திரம் இருக்கும். வெள்ளினாலும் பொன்னினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கூட இருக்கும். ஆனால் மேட்டர் என்ன, ஒவ்வொரு நாளும் இல்லை, அந்த குறித்த நேரத்தில் எஜமான் எடுத்து உபயோகிக்கக்கூடிய கனமுள்ள பாத்திரமாக இந்த பாத்திரம் இருக்கணும். ஒரு பூச்செண்டை வைக்கக்கூடிய ஃப்ளவர் வேஸாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி தான் இருக்கணும். நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தாள். இன்குபேஷன், டைம் ஆஃப் இன்குபேஷன் மாதிரி. கவனிங்க, கிறிஸ்து பிறப்பு தான் வாழ்க்கையில் இருக்க நிந்தையை புரட்டி போடும். கோடி உண்மையான அக்மார்க் சாட்சிகளை நம்ம உலகத்தில் கேள்விப்படத்தான் செய்கிறோம். பொய் சாட்சிகளாக உலகத்தில் கணக்கு வழக்கில்லாமல் எல்லா மதத்தை பின்பற்றுகிறவர்கள், கொள்கையை பின்பற்றுகிறவர்கள், தங்களையே ஆராதிக்கிறவர்கள், நாத்திகர்களாக இருப்பவர்கள் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆனால் மாற்றம் கண்டவர்கள், தேவனாலே கடாட்சிக்கப்பட்டவர்கள் நிந்தையை ஜெயித்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நிந்தையை ஜெயித்தது தான் இவங்களுக்கு வயிற்றில் புளியை கரைச்சதாக இருக்கும். அவங்களை தொடர்ந்து நிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நமக்கு அது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. மெய்யாக ரட்சிக்கப்பட்டவங்க, மெய்யாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்திருந்தால், யோவான் 3:3-5 வரைக்கும் இல்லை, 3-15-11 வசனம் வரைக்கும் உங்கள் வாழ்வின் அனுபவமாய் மாறி இருக்குமானால், இல்லை அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமே அதி முக்கியமான ஒரு அதிகாரம், அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குமானால் நிந்தையை கண்டு நீங்கள் மிரள மாட்டீர்கள். You will care a foot for any kind of insult, any kind of rejection. We will not die for recognition. யாரா நம்மளை அங்கீகரிப்பா, யாரா நம்மளை மதிப்பா, இந்த அல்பமான புத்தி இருக்கவே இருக்காது. தேவன் நம் வாழ்விலுக்கு நிந்தையை மாற்றுகிறார். பாவம் தான் நம் வாழ்வின் நிந்தை. பாவியான மனுஷன் தன் தலை நிமிர்த்தி தேவ சன்னிதானத்தை பார்க்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், மேல் கிருபையா இரும் என்று அவன் சொன்னது, அவன் ஜெபம் கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட்டது. பரிசையை நெஞ்ச புடைச்சிக்கிட்டு நிமித்திக்கிட்டு, ஆண்டவரே இவனை போல இல்லை, நான் ஒருத்தலாமில் வெந்த எழுத்தும் சீரகத்திலும் தசமாக கொடுக்குறேன், வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், ஆண்டவரால் அவனை பார்க்கவே சைக்கிள. True ignominy is to find us living in life of disobedience, utter rebellion.
துணிகரமான முரட்டாட்டத்திலே கீழ்ப்படியாமலே வாழ்கிறது தான் காரி துப்பக்கூடியதான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்மஸினுடைய இன்னொரு பெரிய ஒரு உச்சம் என்னென்றால், தேவன் பணிந்தார். God humbled himself. God obeyed. அவரே கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தவரானார், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்று பிலிப்பியரை பார்க்கிறோம். மனுக்குலத்துக்காக தேவன் தம்முடைய வார்த்தையை கடாட்சமாக மாற்றினார். The word of God became unbelievably, incredibly provisional. யூகிக்க முடியாத எந்த ஒரு AI டைம்ஸில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நமக்கு ஒரு கடாட்சம் இருக்கு. There is a favor, there is a solution, there is an answer, there is a way, there is a blessing, there is a lift, there is a shift. அதான் கடாட்சம். That's a special grant. அதை எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தாள். அந்த அடக்கம் தான் நமக்கு ரொம்ப தேவை. அது ரொம்ப முக்கியமான அம்சம் ஒரு மனிதனுடைய வாழ்வில், அதுவும் ஒரு பெண்ணுடைய வாழ்வில். அது மலடியாக இருந்த அவள் 5 மாத கர்ப்பிணினா அது எனக்கு தெரியாது. ஆம்பளைங்களுக்கு அது எங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கிறது அவசியமே இல்லை. எங்களுடைய காரியங்கள் வேறு, அவங்க காரியங்கள் வேறு. ஆனால் இருவரையும் இரு துருவங்களாக இருக்கிற ஆண்டவர் இணைக்கிறார், ஒன்றாக்குகிறார். இரு சரீரமாக இருப்பவர்களை ஒரு சரீரமாக்குகிறார். தேவ திருவுளம் நிறைவேறுவதற்காக ஒரு குடும்பம் கடாட்சிக்கப்படும்படி ஆபிரகாம் சாராள், ராகேலை ஆண்டவர் நினைத்தருளினார். யாக்கோபால ஒன்றும் பண்ண முடியல. However anointed you are, you cannot bring solutions unless you learn to submit, unless you learn the way of humility. ஏன் நம்ம இந்த மனத்தாழ்மை இழக்கிறோன்னா, நாம் வேணுமோ வேணாமோ we want to become competitive. யாரோடையோ போட்டி போட விரும்புகிறோம். அதெல்லாம் தேவையில்லாத வில்லங்க. யார் போல் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரே ஒருத்தர் போல் இருக்கணும், இயேசுவை போல். அதுவே நமக்கு இன்னும் முடியல, அதுவே இன்னும் அடைஞ்ச பாடில்லை. இயேசுவை போல் மாற நம்ம முயற்சி பண்ணினோன்னா யாருமே நமக்கு சரியான காம்பேராக இருக்க முடியாது, கம்பேரிசனாக இருக்க முடியாது. Nobody will be compatible for us. அந்த போட்டி மனப்பான்மையினால்தான் தான் நம்ம தாழ்மையை இழக்கிறோம். தாழ்மையாக இருப்பது தான் ஒஸ்தியாக இருக்கிறதுனால தாழ்மை நமக்கு வராது. நமக்குள்ளே இருக்கிற தாழ்மை தான் ஒஸ்தி. அதுதான் நம்முடைய தரம். அதுதான் அந்த லாக்டோமீட்டரை வச்சு பாலுடைய தரத்தை கண்டுபிடிக்கிறது போல் அதுதான் நம்முடைய டெஸ்ட். அது நடந்தது. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஒரு தேவ தூதனுக்கு வேலையை பாருங்க, ஆண்டவர் எப்படி கொடுக்குறார். கிறிஸ்து பிறப்பு is a well assigned tour of God. தேவன் பயணிக்கிறார், பயணப்படுத்துகிறார். தமக்கு முன்னே தம்முடைய தூதனை அனுப்புகிறது போல ஆண்டவர் காபிரியேலை அனுப்புகிறார். கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே இன்றைக்கு பிறக்கிறாரா? பிறக்கணுமா? இதை நீங்கள் பார்க்கணும். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா. அது பெண்ணாக இருக்கனால கன்னியாக, கன்னியின் பெயர் மரியாள். நம்ம ஆம்பளைங்க என்ன சொல்லலாம்? யோசேப்பு தானே. அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள ஒரு புருஷன். சொல்லுங்கள், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்னும் நாமமுள்ள ஒரு புருஷன். ஆம்பளைங்க சொல்லுங்கள், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள ஒரு புருஷன். நீங்கள் சொல்லுங்கள் பெண்கள், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். ஊரில் 1000 மரியாள் இருக்க, சபையில் கூட மரியாள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு ஒரு மேரின்னு இருக்கும்.
எல்லாமே மேரி இல்லை. சிலருக்கு இயற்பெயரே மேரி, சிலருக்கு அந்த மேரி இந்த மேரி, பெர்னடெட் மேரி, அந்த மேரி இந்த மேரின்னு இருக்கும். வாட் எவர் இட் இஸ், அந்த கன்னிகையின் பெயர். there are lots of virgins here, பட் ஆனால் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அந்த புருஷனுடைய பெயர் யோசேப்பு. உங்கள் பேர் ஆண்டுடைய கண்களில் ஹைலைட் ஆகுதா, அவன் இதயத்தில் ஹைலைட் ஆகுதா? அதுதான் மேட்டர். இருக்கிறதுலே பரிசுத்தான ஒரு பேரை நீங்கள் வச்சுருப்பீங்க பிள்ளைக்கு, இருக்கிறதுலே பெரிய பாவியாக இருக்கும் அது. பெரிய நியாயாதிபதி சாமியால் வச்சுருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் நியாயக்கேடு வீட்டில் அவனால் தான் நடக்கும். ஆனால் ஒரு நாள் அவன் பேர் ஆண்டவர் நினைப்பார். யாக்கோவுக்கு பேர் மாற்ற வேண்டிய ஆயிடுச்சு. எல்லாம் தலையில் இப்படி சொல்லுங்கள், யாக்கோவு பேரை மாற்ற வேண்டியதாகிடுச்சு. சொல்லுங்கள், என்ன போல் தலையில் கை வச்சு சொல்லுங்கள், யாக்கோவு பேரை மாற்ற வேண்டிய ஆயிடுச்சு. உங்கள் பேர் கூட ஆண்டவர் மாற்ற வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, அவருக்கு தான் தெரியும். Praise the Lord. You may carry the best of your name, but God will bring a change. Christmas means change. Hallelujah. Hallelujah. God becoming man, God being reinstated to his original status. That's cool, wonderful. Lots and lots of details. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எல்லாம் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள், கிருபை பெற்றவனே நீ ஆம்பளைங்க, கிருபை பெற்றவனே நீ வாழ்க சொல்லுங்கள். நீங்கள் கிருபை பெற்றவளே சொல்லுங்கள். இன்னொருத்தர் ஜோரா சொல்லுங்கள். எங்கே மூஞ்சியை பார்த்து சொல்லுங்கள். அது இப்போ கூட்டம் முடிஞ்சோன்னே வெளியே போகும்போது கிருபை மூஞ்சி திருப்பிட்டு போயிடக்கூடாது. தோத்திரம். God is so good. அவருக்கு இந்த குடும்பமாக இந்த ஜனங்களோடு பழகிறதுனா அவருக்கு ரொம்ப குஷி. அதுதான் பார்க்குறார். நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது சர்வீஸுக்கு அப்புறம், சர்வீஸில் எப்படி இருக்குது, ஆராதனையில் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற அப்படியே பக்தி பரவசத்தில் அந்த லெவிட்டேஷன் பாங்க. அப்படியே சில பேர் அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இறங்கணும்ல, இறங்கினவரப்போ தான் தெரியும் யாருன்னு. தோத்திரம். Hallelujah. God is good. God is always good. எல்லாம் அப்படி பக்தி புனையமாக தான் உட்காந்துருக்கோம். முடிஞ்சவனை தான் தெரியும் பூனையா புலியான்னு. தோத்திரம். Hallelujah. So that's really something to note. அவள் இருந்த வீட்டில் சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆண்டவர் வர்றாரு. எப்படி? ஐயோ இருக்க போதா, அல்லேலியா இருக்க போதா? சொல்லுங்கள் பக்கத்தில், அவள் இருந்த வீட்டில். பரவாயில்ல சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்துடாதீங்க அப்படி இருக்கக்கூடாது. Praise the Lord. அவள் இருந்த வீட்டில், the place of your residence will be visited by God or his angels. அதெல்லாம் நமக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஐயோ ஏதோ இந்த நாள் பிரச்சனை இல்லாமல் போனால் நல்லது. அதே அடிக்கடி பேசிக்கணும் தெரியுமா, சொல்லிக்கிட்டே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்காக நம்ம வீட்டுக்கு வராரு. ஹல்லேலூயா. நம்ம விருந்தாளியை நோட் பண்ணி நீங்கள் வாங்க இன்விடேஷன் கொடுக்கறத விட, நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதான் நாம. ஆமாவா இல்லையா? விருந்தாளி வராதுன்னா அன்றைக்கி மாத்திரம் நம்ம ஒரு மாதிரி இருப்போம், வேற்றுக்கிற வாசிகள் போல். அவங்க வீட்டை பற்றி வந்துக்குவாங்க. அப்பா எப்படி வச்சுருக்காங்க வீடுன்னு. நீங்கள் இந்த பக்கம் நவங்குங்க, அப்புறம் தெரியும் அவங்க வீடு. எல்லாம் போர்வையால் மூடி இருக்கும். போர்வை எடுத்தோன்னா தெரியும். ஐயோ. Praise the Lord. இந்த வாரத்தில் ஒருத்தர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது என்ன தெரியுமா கண்டிஷன், நீங்கள் சொல்லிட்டு வரணும். ஒன்று, அது எல்லோரும் சொல்கிறது தான். அது நுழலும் தன் வாயால் கெடுங்க போய். ஏன் தெரியுமா, வீடு நீங்கள் பார்க்க சைக்க, நீங்கள் வரும்போது அப்படி இப்படி சொல்லிட்டு வாங்க. பரவாயில்ல, she was honest. அப்புறம் அந்த பிரமுகர்லாம் வந்தால் சுற்றி காமிப்பாங்க. அந்த மாதிரி வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சாங்க.
அப்புறம் நம்ம கண்ணு தான் பட்டுருதே சார். இப்போ என்ன ஒன்று நீங்கள் தான் பார்த்தே ஆகணும், நீங்கள் வீடை சுற்றி பார்க்கணுங்க. இப்போ என்ன நான் ஒன்றுமே சொல்லி நீங்களே ஏன் விடுங்க, நான் அதெல்லாம் பார்க்காரு, உங்களை தான் பார்க்காத, உங்களை தானே பார்க்க வர சொன்னீங்க. அவள் இருந்த வீட்டில் நம்மை தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ணுற உபதேசமாக இருக்க வேண்டாம். யூ ஆர் த லிவிங் டெம்பிள், யூ ஆர் த மொபைல் டெம்பிள் ஆஃப் காட். God wants to pay a visit to you on Christmas Day. உங்களை வாழ்விலே தேவன் பிரவேசிக்கும் நாள் தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ். Praise the Lord. ஊருக்கு கிறிஸ்மஸ் சொல்லிட்டு நம்ம வீடு எப்படி இருக்கும்? விடியாமஞ்சியுமே இருக்கக்கூடாது. தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். God with us. எங்கள் கரசுக்கு அதான் ஆண்டவர் வெளிப்பாடு, அதான் போட்டிருக்கேன், God with us. அல்லேலூயா. ஸோ தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி யார் வீட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ அகஸ்மாத்தாக போயிட்டால் நாங்கள் என்னத்தான் பார்க்கணும்? கர்த்தர் அவர்களோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 1 மணி நேரம் 1 நிமிஷம் அமைதியாக இருக்கிறது எப்படி இருக்குமா? யாராவது வந்துட்டால் தான் வீட்டில் எல்லாம் யாராருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, மொட்டை அதிகாரம், முடி அதிகாரம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்போம். ஆமாவா? அது வரைக்கும் வீடு அமைதியாக தான் இருக்கும். எல்லாம் எல்லாம் பேரே வராது, ஏன் தான் வரும் இப்போ. ஆனால் வி வாண்ட் டு ஷோ நம்ம தான் பேட்டை ஆளுன்னு. அதெல்லாம் தேவையில்லை. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான், அவளை வாழ்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு பிளாஸ்டிக் ஸ்மைல் மாதிரி போய் வாழ்த்துறதும் வாழ்த்தாமல் இருக்கிறதுலாம் ஒரு சும்மா எட்டிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாக ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நாம் அவங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அவங்க சொல்லணும், நுழைஞ்சவங்க சொல்லணும். எப்படி இருக்குது நீங்கள் விசாரிக்கவே கூடாது. நீங்கள் எதுவும் விசாரிக்காமே ஒருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னு சொல்லணும். சொல்லாமே உங்களை பார்த்தோன்னே அவங்க சிரிக்கணும். Praise the Lord. Doesn't happen every day, right? But it should be. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி ஆசீர்வாதத்தை, அங்கீகாரத்தை, நன்மையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டும். ஒரு கேள்வி மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிச்சுட்டு செய்தியை முடிக்கிறேன். நான் விவரிக்கலை, அதை நம்ம பார்ப்போம் பின்ன. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? சொல்லுங்க, இதை நான் எதினால் அறிவேன்? சொல்லுங்க. How shall I know this to be true? இதை நான் எதினால் அறிவேன்? ரட்சிக்கப்பட்ட சபைக்கு தான் இந்த செய்தி. கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த சபைக்கு தான் இந்த செய்தி, மணவாட்டிக்கு தான் இந்த செய்தி. இதை நான் எதினால் அறிவேன்? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் அப்படின்னு பாட்டை பாடுறோம். இயேசு உங்களுக்குள்ளே இன்று இயங்குவது தான் விசேஷம். இன்றைக்கு நான் ஒரு சவால் மிக்க ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம். ஏறக்குறைய 11 மணிக்கு அப்புறம் தான் திடீர்னு செல்ஃபோன் எடுத்து பார்த்தபோது ஒரு ஆடியோ மெசேஜ் கிடச்சிச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு மீட் தட் பர்சன். ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் போல் எனக்கு தெரியுது. ஆனால் கிறிஸ்து இந்த வசனத்தெல்லாம் தேவன் எனக்கு எதுக்காக கொடுத்தாரு? எனக்கு புத்தி சொல்லித்தரதான். ஹவு டு கண்டக்ட் மை செல்ஃப் இன் தட் பிளேஸ், வித் தட் மேன், வித் தட் சுச்சுவேஷன். இதை நான் எதினால் அறிவேன்? குறை நிறை. இன்றைக்கி எவ்வளோதான் பெஸ்ட் ஆஃப் ஆட்டிடியூட்லேயும் சமையல் ஏதாவது உப்பு குறைஞ்சிருச்சுன்னா மூஞ்சி சுள்ளுன்னு வச்சுக்காதீங்க. தோத்திரம், நீங்கள் உப்பு எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. பேசாமல் நீங்கள் உப்பள்ளி போட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு போய் சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், வாயில் வைக்க சகிக்கலை சொல்லாதீங்க. அதுதான் இதை நான் எதினால் அறிவேன்.
இயேசு எனக்குள்ளே இருப்பதினால், இயேசு எனக்காக இருப்பதினால், இயேசு என் முன்னே இருப்பதினால், இயேசு என்னை சுற்றி இருப்பதினால். முதல்ல நேரடியாக அந்த விஷயத்தை பாருங்க. சகரியா வாழ்விலே அவன் முதிர் வயது உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு தன்னை பற்றிய நம்பிக்கை இல்லை. இதை நான் எதினால் அறிவேன். நமக்கு நம்முடைய சந்தேகத்தை போக்க தான் இயேசு நமக்குள்ளே பிறக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசத்தை நீக்க தான் பிறக்கிறாரு. எழும்பி நிற்போம், இந்த இறுதி பாடலை பாடுவோம். G minor 2/4, ENT 1-2-4. மார்கழி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவர் பிறந்துள்ளார். மாசற்ற கன்னி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். மார்கழி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவர் பிறந்துள்ளார். மாசற்ற கன்னி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். வாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். வாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. விண்ணவரின் வாழ்த்தொலியோ மண்ணில் கேட்குதே, விண்மீனின் பேரொளியோ வழியை காட்டுதே. இயேசுவின் வருகையால் இரவும் இழியுதே, இடையரின் ஆர்ப்பரிப்பால் உலகம் மகிழுதே. இயேசுவின் வருகையால் இரவும் இழியுதே, இடையரின் ஆர்ப்பரிப்பால் உலகம் மகிழுதே. இனி அச்சமும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை, மீட்பர் இயேசு மண்ணில் பிறந்ததால். இனி அச்சமும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை, மீட்பர் இயேசு மண்ணில் பிறந்ததால். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. மார்கழி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவர் பிறந்துள்ளார். மாசற்ற கன்னி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். ஏசாயாவின் இறைவாக்கோ இன்று மெய்யானதே, இம்மானுவேல் பிறந்து விட்டார், எங்கும் ஆனந்தமே. இறைவனின் தாயானார் கன்னி மரியாள், எலிசபெத்தின் வாழ்த்தோ உண்மையானதே. இறைவனின் தாயானார் கன்னி மரியாள், எலிசபெத்தின் வாழ்த்தோ உண்மையானதே. இனி பயமும் இல்லை, பாவ வாழ்வும் இல்லை, பாலன் இயேசு மண்ணில் பிறந்ததால். இனி பயமும் இல்லை, பாவ வாழ்வும் இல்லை, பாலன் இயேசு மண்ணில் பிறந்ததால். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas.
மார்கழி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவர் பிறந்துள்ளார். மாசற்ற கன்னி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். மார்கழி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவர் பிறந்துள்ளார். மாசற்ற கன்னி மரியின் மடியில் மனுவாய் பிறந்துள்ளார். வாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். வாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Christmas, Christmas. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய காரியங்களை நாங்கள் ஆராய ஆரம்பிக்கும் போது எங்களை ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறீர். அகலங்கள், உயரங்கள், நீளங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறீர். கொண்டு சென்றாலும் எங்களை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்திலே நிறுத்தி, நாங்கள் இருக்கும் இடத்திலே எங்களை சந்தித்து எங்களுக்கு மங்கள வார்த்தைகளை, எங்கள் முகங்கோணல்களை, எங்கள் மன கிளேசங்களை தீர்க்கிறீர், ஐயங்களை நீக்குகிறீர். இன்று இந்த நாட்களிலே அந்த நாட்களுக்கு பின்பு என்ற வார்த்தைக்கேற்ப இந்த கேலண்டர் டேட்டில் 2023 டிசம்பர் 25 அன்னைக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிருபை பெற்றவளாய் இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்க உதவி செய்யும், கிறிஸ்துவை சுமந்தவளாய் இருக்க உதவி செய்யும். எங்கள் பெயரை குறித்து நீர் குறிப்பாக சொல்லி எங்களுக்கு குறித்த குறிப்பை எங்களுக்கு நீர் பகிர்ந்தருளும்படி வேண்டுகிறோம். ஏறக்குறைய ஒரு 6.5 மணி நேரம் ஓடிடுச்சு. மீதி எஞ்சிய நேரத்தில் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையின் குறிப்பை எங்களுக்கு நீங்கள் காமிக்கும்படி வேண்டுகிறோம், உரைக்கும்படி வேண்டுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய அன்பின் கடினமான இந்த பரிசுத்த வேதத்தை இந்த நாள் முடிவதற்குள்ளாக ஒரு பகுதியாவது நாங்கள் ஆவலோடு வாசிக்க, குறிப்பாக நம்முடைய பிறப்பின் அந்த வரலாறை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் உம்முடைய தொடுதலாலை நிரப்பி, நன்மையால் நிரப்பி, கிருபையால் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும். இன்றைக்கு வாழ்த்துதல் பெற்றவர்களாகவும் வாழ்த்துக்களை பகிர்ந்தவர்களாக இருக்க தேவன் தாமே உதவுவீராக. மலட்டு தன்மை நீங்குவதாக, நிந்தை புரட்டப்படுவதாக. Thank you, Lord. Continue to favor everyone very precisely today and the following days and years to come. Thank you. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்வார்களாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யூன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.